வணக்கம் டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ATtiny85 யூஎஸ்பி டெவலப்மெண்ட் போர்டு, இதை தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய ஸ்கிரிப்ட்ஸை வந்து நம்ம யூஎஸ்பி மூலயமா ரன் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனோட பேட்டர்னை கூட நம்ம அன்லாக் பண்ணலாம். பேட்டர்னா நம்ம வந்து பின் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த பின்னை வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம அன்லாக் பண்ணலாம். அதோட கோடிங் தான் இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ATtiny ஐடி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ATtiny ஐடியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஓகே, நான் வந்து இப்போ ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் வந்து இந்த யூஆர்எலை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து போர்டு வந்து இதில் ஆட் ஆகும். ஓகேங்களா, இந்த இடத்துல நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் அப்லோட் ஆகலை, ப்ரோக்ராம் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ATtiny ஐடி சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகும். நானும் வந்து இது ஃபேக் தான், இந்த யூஎஸ்பி மூலயமா இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அன்இன்ஸ்டால் பண்ணி நான் ரீஇன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இதை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு கோடிங் வந்து கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி ATtiny ஐடியில் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. இதான் வந்து நம்ம ஃபோன் கிராக் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஜிட் பின் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னால் ஒரே டைமில் வந்து நிறையா பாஸ்வேர்ட்ஸை வந்து அது போடும். அது போடுறதுனால நமக்கு வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது வந்து எக்ஸ்டர்னல் கீபோர்டு மாதிரி நமக்கு மொபைலில் கனெக்ட் ஆகி இது வந்து ஒர்க் பண்ணும். இப்போ வந்து போர்டு செலக்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் போர்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே டூல்ஸில் போனீங்கன்னா இடத்துல போர்டு இருக்கும், போர்டு மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த நேம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த போர்டை காப்பி பண்ணி ஜஸ்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இது இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு போர்டு இன்ஸ்டால் ஆகும். நான் வந்து போர்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஃபால்ட் 16.5 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அதை ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம போர்டு செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங்கை அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இந்த இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் வந்து டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ப்ரோக்ராமிங் அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு மொபைலில் ஜஸ்ட் நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி பாஸ்வேர்டை அன்லாக் பண்ணுதுன்னு சொல்லி
உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இது வந்து என்னோடய ஓடிஜி கேபிள் தான். ஓகேங்களா, ஓடிஜி தான். நான் அந்த மேலே இருந்த இது ரெண்டையும் நான் எடுத்துட்டேன். ஓகே, எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பேக்கில் தான் இருக்குது. நான் ஜஸ்ட்டு கீழே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நான் ஓடிஜியை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் ஸ்க்ரீன் தெரியறதுக்காக தான் இப்படி பண்ணேன். ஓகே, இப்போ வந்து நான் இந்த யூஎஸ்பி டக்கியில் வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஓடிஜியில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ஆட்டோ கீபோர்ட் கொடுத்தனால வந்து நமக்கு வந்து இது சென்ட் ஆச்சு. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இன்னொருக்கா ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இன்னொருக்கா செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் இது பண்ணுதுன்னு. 1 2 3 4 5 6 7. ஓகே, நமக்கு வந்து ஒரு 8 செகண்ட்லேயே நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து ஓகேங்களா, இது வந்து எந்த இதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனும் எந்த இது எஃபெக்ட்ஸும் நான் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து நான் இது ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நான் இது பண்ணேன். ஓகே, இது என்ன பண்ணணும்னா அந்த பாஸ்வேர்ட் போட வேண்டிய இடத்துல வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அக்கௌண்ட் மூலிமா பாஸ்வேர்டு வந்து அந்த இடத்துல மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கும் சைமல்டேனியஸாக. இப்போ வந்து நமக்கு 5 நிமிஷம் இது பண்ணுவாங்க, அப்புறம் 14 நிமிஷம், 64, 128 இந்த மாதிரி கூட மினிட்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து இதாகும். ஆனால் அந்த இதாக இருந்தாலுமே இது வந்து பாஸ்வேர்டு ரிட்டன் போட்டுக்கிட்டே இருக்கனால வந்து ஒவ்வொரு பாஸ்வேர்டையும் செக் பண்ணி தான் போடும். அதனால் வந்து நமக்கு அன்லாக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்ட் தான். இதை நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்டு பண்ணால் டேட்டா கூட எரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது மூலயமா வந்து நம்ம ஆனால் லேட் ஆகும், பட் ஆனால் நமக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு இன்னும் வேறு பிசியோட பாஸ்வேர்டு இது பண்ணுறது, இதை வச்சு நிறைய பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது டியூட்டோரியல்ஸ் வந்து நான் நிறையா இது பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் டெக் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.